என் தங்கப்பிள்ளையே, மன அமைதியையும் மனதிற்கு நிம்மதியையும் தேடிக்கொண்டிருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமையின் வெற்றி விடியலில் உன் தாயானவள் இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ யோசித்து பார்க்கும் இந்த நேரம், இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் ஒரு விஷயத்தை உனக்கு என்னவென்று சொல்லிவிட நான் வந்திருக்கிறேன். என் குழந்தையே, நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இது உன் வாழ்க்கை விளையாட்டு காரியம் அல்ல. அவ்வளவு எளிதில் இந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து விலக்கிவிடவும் முடியாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி முழுமையாக உன்னை ஒவ்வொரு நிலையிலும் சரியாக அழைத்து கொண்டு வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உடனிருக்கும் நேரங்களை முழுக்க நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இருக்கிறது. என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் உன் தாய் உனக்கு சொல்லிவிட்டால் அதன் பிறகாவது உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு நீ மகிழ்ச்சி அடைவாய் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களையும் நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? உன் வாழ்க்கையில் பல உண்மைகள் மறைந்து கிடக்கத்தான் செய்கிறது. இதையெல்லாமுமே நீ தெரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் இனி அடுத்தடுத்து நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்வாய் அல்லவா? என் குழந்தையே, எப்பொழுதுமே நாம் நமக்காக வாழ நினைத்ததில்லை. நம்மை சுற்றி இருப்பவர்களின் புன்னகைக்காக, அவர்களின் முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்ப்பதற்காக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எல்லோருடைய சூழ்நிலையையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. யாருடைய பிறவி குணங்களையும் உன்னால் மாற்றிவிட முடியாது. இது உண்மைதானே? அவர்களின் பிறவி குணத்தை மாற்றுவதும் இங்கு உனக்கு வேலையும் அல்ல. என் குழந்தை, எப்பொழுதும் அமைதியாக இருப்பது சில சமயங்களில் உனக்கு எதிராக திரும்பிவிடும். பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டிய சூழ்நிலையை சரியாக பேசிவிடத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. மனதில் இருக்கும் மிகப்பெரிய வழி என்னவென்று நான் அறிவேன். நீ ஒருவரிடம் இப்படி பண்ணாதே, இதை செய்யாதே, எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லியும் அவர்கள் அதையே திரும்ப திரும்ப உன் முன்னால் செய்யும் பொழுது அது உன் மனதை நுறுக்கிவிடும். சில சமயங்களில் நம்முடைய அன்பை புரிந்து கொள்ளாத இவர்களை நாம் பழிவாங்கினால் என்ன என்ற எண்ணம் கூட தோன்றும். கஷ்டம் என்றால் என்ன, வேதனை என்றால் என்னவென்று அவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உருவாகும். உண்மையாகவே ஒருவரினுடைய நாக்கு மிகவும் கூர்மையான ஆயுதத்தை விட மோசமானது என்று புரிந்தால் எளிதில் இங்கு யாருக்கும் கோபம் வந்துவிடாது. அவ்வளவு எளிதில் யாரும் இங்கே கோபப்பட்டு விட மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. எதையுமே உணருமிடம் வாழ்க்கை நிச்சயமாக கோபம் என்ற ஒரு விஷயத்திற்கே வாழ்க்கையில் இடம் இருக்காது. எல்லாமுமே சரியாக நடக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு நாம் யோசிக்கும் நேரம் ஒருபோதும் மற்றவர்களை நாம் காயப்படுத்திவிடக்கூடாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். கோபத்தை வெளிக்காட்ட முடியாத சூழ்நிலையில் கண்கள் தானாகவே கலங்கி போய்விடும். சில நேரங்களில் பலர் அழுவதற்கு காரணம் துக்கம் அல்ல, அந்த கோபத்தை வெளிப்படுத்த முடியாத அந்த சூழ்நிலைதான். வெளிக்காட்ட முடியாத அளவிற்கு உள்ளுக்குள் அடங்கிய கோபம் இறுதியில் அழுகையிலும் அமைதியிலும் முடிந்துவிடும். இதுதான் உண்மை. இதையெல்லாமும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றையும்
நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரத்தில் இனி முழுக்க முழுக்க உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் தெரிந்து நீ பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னுடைய உண்மையான உழைப்பு யாருக்கும் இங்கு தெரிவது கிடையாது. ஆனால் உன்னுடைய சின்னஞ்சிறு தவறுக்காக காத்து கொண்டிருக்கும் இது போன்ற மனிதர்களால் தான் உன் வாழ்க்கை சீரழிந்து போகிறது என்பதனை நீ மறக்காதே. ஒரு சில நன்றி கட்ட துரோகிகளால் நீ பாதிக்கப்பட்டிருக்கிறாய். வாழ்க்கையில் இதுவெல்லாமும் பல நேரங்களில் உன்னை அதிகமாக யோசிக்க வைக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் ஒருவருக்கு என்னவாக கொடுக்கிறோமோ அதுவாகவே மீண்டும் நமக்கு திரும்ப வரும் என்பதனை மறக்கக்கூடாது. அந்த விஷயம்தான் நமக்கும் வாழ்க்கையில் எதிர்வரும் நாட்களில் நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் எதையும் தாண்டி இந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தருணம் இனி முழுமையான ஒன்றை உனக்கு நிறைவாக கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நீ விரும்பியது போல உனக்கு இன்னமும் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் சரியாக உனக்கு நடத்தப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் சரியான நிலையில் இவை எல்லாமும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அத்தனையிலும் இந்த வெற்றி உன்னை நிச்சயமாக பாராட்டும், சீராட்டும். இது போன்ற சூழ்நிலையில் இருந்து உன்னை காப்பாற்றும். என் குழந்தையே, எது நடந்தாலும் நாம் விரும்புகின்ற ஒரு விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கான ஒன்றை சரியாக கொடுக்கும். சரியானதொரு புரிதலை நிச்சயமாக உனக்கு நல்லதையே எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. காரணத்தோடு அம்மா சொல்லும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரிவர தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி எதற்கும் என் பிள்ளை கலங்க வேண்டாம். சில சமயங்களில் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் சில மனிதர்கள் செய்யும் விஷயங்கள் புரியவில்லை அல்லவா? எப்படி இவ்வளவு நன்றாக நடித்து பேசுகிறார்கள் என்று. தேவை இருக்கும் வரை நம்மை நன்றாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். பிறகு ஏதோ ஒரு குப்பை போல தூக்கி எறிந்து விடுகிறார்கள். நாம் மட்டும்தான் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் ஒரு நாள் கூட நாம் என்ன உணரப்போகிறோம் என்று யோசிக்கவில்லை. நம் மனது என்னவாக இருக்கும் என்று கூட சிந்திக்கவில்லை. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு வேண்டியது போல எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் மதிப்பு கொண்டு நீ வாழ வேண்டும் என்பதனையும் மறக்காது. என் குழந்தையை, நல்லதொரு சூழ்நிலையை அம்மா உனக்கு உருவாக்கி வைத்திருக்கிறேன். உன்னை சுற்றி பல நல்ல வாய்ப்புகளை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாய்ப்புகளை எல்லாமும் நீ சரியாக என்றும் தெளிவாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரியான முறையில் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நல்லதை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற ஒரு முடிவோடு தான் நான் இருக்கிறேன். ஆசைப்படுகின்ற நேரங்களில் எல்லாமும் என் பிள்ளைக்கு இனி எல்லாமும் நல்லதையே நடத்த வேண்டும். ஒவ்வொருவரிடமும் நீ காட்டுகின்ற அன்பு நிச்சயமாக உனக்கு மிக பெரிய அளவில் நம்பிக்கையையும் மதிப்பையும் பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதையுமே புரிந்து கொண்டு நீ வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை முதலில் மறக்காதே. நான் இருக்கும் இது போன்ற செயல்கள், நான் வருகின்ற இது போன்ற நேரங்கள் என்று ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையை நீ உண்மையோடு உணர்ந்து காட்டுவாய் என்பதனை மறக்காதே. சுற்றிலும் நமக்கு துரோகங்களும் எதிரிகளும் இருந்திருந்தாலும்
இனி நம்மை தேடி வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது, இந்த நேரங்களும் மாறிக்கொண்டிருக்கிறது. உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கான உண்மைகளை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் வருகின்ற இந்த காலம் இனி சரியான ஒன்றை உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே யோசித்து, என் பிள்ளை, நீ இதுவரையிலும் இழந்ததும் போதும், நீ தவியாய் தவித்ததும் போதும். இனி அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். பல நல்ல மாற்றங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த நேரம், அடுத்து நடக்கும் விஷயங்கள் என்னவென்று நீ புரிந்து கொள்வாய். உன் கண் முன்னாலேயே பல நல்ல விஷயங்கள் இனி நடக்கத் தொடங்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். எதையுமே எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் சில உண்மைகளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான கால நேரம் இது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் இனி முழுமையும் உன்னை தேடி வந்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும். பெருமையாக வாழ்ந்து காட்டு, அது தவறு கிடையாது. ஆனால் அடுத்தவர்கள் முன்னிலையில் பெருமைக்காக வாழக்கூடாது. அப்படி நீ வாழ நினைத்தால் அவமானங்களும் ஏமாற்றங்களும் தான் இங்கு மிஞ்சி நிற்கும் என்பதனை மறக்காதே. இந்த அவமானத்தை ஒருபோதும் நீ தேடி பெற வேண்டும் என்று நினைக்காதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலங்கள் முழுமையும் இனி உனக்கான நன்மதிப்பை சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? எந்த சூழ்நிலையையும் நாம் எதிர்கொள்ளும் இந்த நேரம் இனி நமக்குள் கொடுக்கும் அத்தனை விஷயங்களும் நமக்கானது என்பதனை தெய்வம் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை மறக்காது. நான் இருக்கும் இது போன்ற நேரங்கள் இனி உனக்கு தெளிவானதை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய வலியையும் வேதனையையும் உணராத யாரிடமும் இனி நீ கெஞ்ச வேண்டிய அவசியமில்லை. உன் அன்பை புரிந்து கொள்ளாத யாரிடமும் இனிமேல் நீ போராட வேண்டிய அவசியமில்லை. உன் கண்ணீரை உணராத யாரிடமும் இனி நீ கெஞ்ச வேண்டிய அவசியமில்லை. உன்னை போலவே மற்றவர்களும் இருப்பார்கள் என்று எண்ணி மனக்கோட்டை கட்டிவிடக்கூடாது. பொல்லாத உலகத்தில் போலியாக பழகிக்கொள்ள இங்கு எல்லோருக்கும் தேவை உண்டு, சுயநலமும் உண்டு. ஆனால் அன்பின் பரிமாற்றம் என்பது, அக்கறையின் வெளிப்பாடு என்பது இங்கு யாருக்குமே கிடையாது. அன்பும் அக்கறையும் ஒரு சிலரிடம் மட்டுமே இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி எல்லா நிலையிலும் உனக்கு நல்லது நடக்க நான் என்றும் உனக்கு துணையாக வருவேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இவை எல்லாமும் ஒன்று சேர்ந்து இந்த வாழ்க்கையில் உன்னை உறுதிப்படுத்த நினைக்கும் பொழுது எல்லாவற்றையும் நீ தெளிவுபட புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களையும் சரியாக நீ உணர்ந்திட வேண்டும் என்பதனையும் மறக்காதே. நான் இருப்பதிலிருந்து உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு சந்தோஷங்களையும் சந்தர்ப்பங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எதையுமே நினைத்து இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ வருந்தாதே. உன்னுடைய இந்த காலமும் இந்த நேரமும் அம்மாவினுடைய அன்பை உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, எதுதான் நடந்தது, எப்படி நடந்தது என்று எல்லாமும் நினைத்து இனி நீ எந்த சூழ்நிலையையும் நினைத்து கலங்கக்கூடாதல்லவா? உனக்கே என்று நான் உருவாக்கும் இது போன்ற விஷயங்கள்
இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மாற்றிவிடும் என்பதனை புரிந்து கொள். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நீ உணர்ந்து விட வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நேரமும் எந்த சூழ்நிலையிலும் நீ நம்பிக்கையோடு வாழ். உன்னால் முடியாது என்று இங்கு எதுவும் கிடையாது. எத்தனை முறை என் பிள்ளை நீ சந்தித்த விஷயங்கள் உன் மனதில் நின்று உன்னை கேலி செய்தது தெரியுமா? நம்மால் இதையெல்லாமும் நடத்த முடியாது என்று சொல்லி கூட என் பிள்ளை நீ அதிகமாக வருந்தினாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரமும் இந்த மாற்றமும் இனி உனக்கு என்ன நடக்க காத்திருக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இது போன்ற நேரத்தை நீ எப்பொழுதுமே சரிவர புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காது. எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கு நான் இருக்கும் இந்த நேரம் நீ நினைத்ததை எல்லாமும் சரியாகவும் தரமாகவும் செய்து கொண்டிரு. உன்னை கை நீட்டி யாரும் இங்கு பேசிவிட முடியாது. இன்று நீ நினைத்த ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்பதில் நீ உறுதியாக இருந்தால் அது போதும். உன் முன்னால் அது வந்தே தீரும். எது நம் எண்ணமாக இருக்கிறதோ அது நம் வாழ்க்கையாக மாறும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த விஷயத்தை நீ உறுதியாக உணர்கிறாயோ அந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு மன நிறைவோடு கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு உன்னை தொடரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளிலும் நாம் என்ன எண்ணுகிறோம், எதை பற்றி நினைக்கிறோம் என்பதனை எல்லாமும் கடந்து நாம் பெறுகின்ற இந்த விஷயங்கள்தான் நம்மை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்லபடியாக கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லதொரு புரிதலை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நீ நினைத்தால் இங்கு எதையுமே உன்னால் சாதித்து விட முடியும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நீ நினைத்தால் எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை முறை நாம் யோசிக்கிறோம், இன்று மாறிவிடுவார்கள், நாளை மாறிவிடுவார்கள் என்று. இதையெல்லாமும் யோசிப்பதை நிறுத்திவிட்டு உன்னை நீயே மாற்றிக்கொண்டாய் அல்லவா? ஆனால் இப்பொழுது யாரையும் எதிர்பார்க்காமல் உன் வழியில் நீ நடக்க கற்றுக்கொண்டாய். மாற வேண்டியது இந்த உலகமில்லை, நீதான் என்பதனை இப்பொழுது புரிந்து கொண்டாய் அல்லவா? அது போதும், அது ஒன்று போதும். இனி உனக்கான தேவைகளையும் உனக்கான சூழ்நிலைகளையும் எப்பொழுதும் என் பிள்ளை நீ மனநிறைவோடு பெற்றிடுவாய் என்பதில் நான் உறுதியாகி விட்டேன். அத்தனையும் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை இனி உனக்கு கவனமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ என்னவென்று உறுதியாக கொண்டு நல்லபடியாக வாழ்ந்து காட்டு. எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ கலங்காதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் உன்னை தேடி வந்து நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நல்ல புரிதலோடு எதையும் உனக்கு இந்த வாழ்க்கை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் எதையுமே நினைத்து என் பிள்ளை இனி பதறாமல் இரு. உனக்கு தேவையான ஒவ்வொன்றும் சரியான மன நிறைவோடு உனக்கு கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள். என்றுமே உனக்கு விருப்பங்கள் எல்லாமும் சரியாக நடக்கும். நல்லதே நடக்க எப்பொழுதும் போல நான் உன்னோடு உனக்கு உறுதுணையாக வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். மன மகிழ்ச்சியான விஷயங்களை நான் இனிமேல் உன் வாழ்க்கையாக மாற்ற
துணிந்து நிற்கும் இந்த நேரம். எதையுமே என் பிள்ளை நீ தொலைக்காதே. நல்லதையே செய்து வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ நம்பிக்கையோடு இரு, அது போதும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.